டைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கதைவழி அறமொழியூடாக இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க போகின்ற கதை இன்றைய சவால்களை எதிர்கொள்வதற்காக பெரியவர்களால் நிறைய அறக்கருத்துக்கள், நல்ல விடயங்கள் எல்லாமே நூல் வடிவங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதை இப்போ இருக்கிற காலத்து பெரியவர்கள் நமக்கு போதித்தால் அதை நாங்கள் கேட்குறதுக்கு எத்தனை பேர் அதை நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம், அதை உள்வாங்குறோம்ன்றதில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. பாடசாலைகளில் ஆசிரியர்கள் நல்ல விடயங்களை கூறினாலும், அறநெறி பாடசாலைகளில் நல்ல கருத்துக்களை சொன்னாலும், கோயில்களில் நடக்கின்ற கதாபிரசங்கங்கள், கதா காலட்சேபங்கள், இப்படியான விடயங்களை ஊடாக நல்ல அறக்கருத்துக்களை சொன்னாலும் எத்தனை பேர் அதை பின்பற்றுறோம்ன்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. நாங்கள் அந்த கருத்துக்களை பின்பற்றி கொண்டு வரைக்குள்ள இன்றைய காலகட்டத்தில் வார சவால்களில், ஆபத்துக்களில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி கதை உண்டு. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய தண்ணி தொட்டி ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள நிறைய தண்ணி இருக்கும். அதால் போய் வாராக்கள் தாகத்துக்கு குடிப்பினம், அதில் கால் கழுவினம், முகம் கழுவினம், அவைகளுக்கு தேவையான விஷயங்களுக்காக அந்த தண்ணி அந்த தொட்டிக்கு நிறைத்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த நேரமும். அப்போது ஒரு சாது என்ற ஒரு முனிவர், ஒரு சாது அந்த வழியால் வந்து கொண்டிருக்கிற போது பார்த்தா அந்த தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு தேள் ஒன்று துடிச்சு கொண்டு இருக்குது, மிதந்து கொண்டு. அப்போ இவர் பார்த்தார், ஐயோ தேள் பாவம் தண்ணிக்க துடிக்குதே, அப்படியே செத்துருமே மூச்சடங்கிட்டு அவர் அதை கையால் பிடிச்சு விடுறார். அந்த மேலே அந்த தண்ணி தொட்டி இந்த கட்டில விட அது இவருக்கு குத்தி போட்டு திருப்பியும் அதுக்குள்ளே விழுந்து துடிக்குது. அப்போ இவரும் திருப்பவும் அதை தூக்கி மேலே விடுறார். அது திருப்பவும் குத்தி போட்டு அதுக்குள்ளே விழுந்து துடிக்குது. இப்படி ஒரு 4-5 முறை நடந்து கொண்டிருக்க அந்த வழியால் வந்த ஒரு வழிபோக்கர் பார்த்துட்டு கேட்குறார், என்ன சுவாமி உங்களுக்கு பைத்தியமா? தேள் குத்த குத்த திருப்ப திருப்ப அதை பிடிச்சு விடுறீங்களே, உங்களுக்கு அவ்வளவு வலி வரப்போகுது, அது விடுங்க, அது செத்துட்டு போகட்டும், ஏன் அதை எதன்றீங்கள், காப்பாற்றுறீங்கள் என்று சொல்லி கேட்குறார். அப்போ அந்த துறவி சொல்லுவார், அது பாவம் தேள், அதுக்கு தெரியாது தான் இந்த தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்தா மூச்சு திணறி செத்துருவன் என்றதுக்கு தெரியாது. தன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் மேலே பிடிச்சு விடுறேன்ன்றதை கூட அதால் புரிஞ்சு கொள்ள முடியல. நானும் என்னால் முயன்ற அளவுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறேன். அது ஒரு கட்டத்தில் புரிஞ்சு கொண்டு கீழே இறங்கி ஓடிச்சுதண்டா அல்லது வெளியால் போச்சுதண்டா அது தப்பி போகட்டும், இல்லை அது திருப்பவும் அதுக்குள்ளே தான் விழுந்து சாக போகிறேன்டா அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ அதிൻ്റെ இயல்பு அதுதான், எந்த இயல்பு இதுதான், நானும் அதை மீட்கிறதுக்கான முயற்சியைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த குடியானவருக்கு சொல்கிறார். அப்போ அது மாதிரித்தான் இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்களும் தங்களோட அனுபவங்கள், ஏற்கனவே அறிஞர்கள் கூறிய அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் எங்களை சவால்களில் இருந்து பாதுகாத்து கொள்வது, எப்படி நாங்கள் எங்களை ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து எப்படி மீண்டு வாரதுன்றதுக்கான வழிகளை சொல்லிக்குள்ள, அதுக்கான வழிகளை காட்டேக்குள்ள அதை சரியாக புரிஞ்சு கொண்டு அதிலிருந்து மீண்டு வாராக்கள் தப்பி பிழைச்சிடுவார்கள். இல்லை என்றால் யாராலையுமே அவர்களை காப்பாற்ற முடியாது. நாங்களாவது இனி இருக்கிற இந்த சமுதாயத்தில் இனி வார சவால்களை எதிர்கொள்ளுறதுக்கு பழைய அறக்கருத்துக்கள் நிறைய, ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் எல்லாத்துலேயுமே நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த விடயங்களை ஆசிரியர்கள் மூலமோ பெற்றார் மூலமோ அறநெறி பாடசாலைகள் மூலமோ ஏதோ ஒரு வழியில் நாங்களும் அதை புரிஞ்சு கொண்டு எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமா இருந்தால் நாங்களும் பேராபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நன்றி.